பகிர்ந்து கொள்வதற்காக திருமதி பெனில் சர்ஜன் அவர்கள் குடும்பமாக நம்முடைய சபையிலே கூடி கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெங்கஞ்சி சேகர திருச்சபையை சார்ந்தவர்கள். அவர்கள் இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபை சார்பில் திருச்சபை சபைக்குழு, திருமறைப்பள்ளி, கிறிஸ்தவ பத்திமீர் சங்கம், ஏனைய சங்கங்கள், நம் ஒவ்வொருடைய சார்பிலும் மாணவர் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு உங்களை மனதார வாழ்க்கை வரவேற்றுக் கொள்கிறேன். யாரும் ஜெபத்தோடு அமர்ந்து அவருடைய திருவார்த்தைகளை ஜெபிப்போம். ஞானத்தின் உரையிடமாக இருக்கிற இந்த அருமையான நல்ல நாளையப்பா செய்தியே ஒரு நன்றிப்பா சோத்திரம் செலுத்துகிறோம். உண்மை மகிழ்ந்து பாடியப்பா இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் என்று சொல்லி பாடி குடித்து அப்பா அவங்களை மகிமைப்படுத்தி இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ராஜாவே, இந்த கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்கு நாளை வருகிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளப்பா, உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள தகப்பனே, நீர் வரும் நாளில் அப்பா எங்களோடு சேர்த்துக் கொள்வீர் என்ற அந்த நிலையிலே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து தகப்பனே இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல குருவை தருவீராக தகப்பனே. மாணவர்களாக சந்தோஷமாக கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் தகப்பனே அப்பா உமக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொள்ளவும் அப்பா உமக்குள்ளே தங்களை காத்துக் கொள்ளவும் தகப்பனே அப்பா பிள்ளைகளை என்னை பலப்படுத்துவீராக. இந்த செய்தியின் மூலமாக அப்பா நீங்க பேசுகிறாங்க அடியே என்னை மறைத்து அப்பா அப்பா நேசர் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. உங்களுடைய தூய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருவோம். பிறகு குற்றங்களையுமா நீங்க பிரேசும் உணர்ந்ததற்கு ஏற்றுக்கொள்ள நல்லதாவே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாணவர்களாக ஆசிரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் எல்லா வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமைகளுக்கும் போதகரவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோடு அழைத்த சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி அவர்களுக்கும் என்னுடைய மனதார வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ நாயராக நாம் ஆசிரித்து வருகிறோம். மாணவர்கள் என்ற நிலையில் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மாணவர்கள். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக் கொள்கிறோம். வாழ்வின் இறுதி வரை இந்த கற்றல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கற்றல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை நாம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். சிறு பிள்ளைகளை கற்றல் நேசிக்கிறார், கற்றல் ஆசீர்வதிக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? இதே மாதிரி சங்கீதம் 127 சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வார வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வார வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பலவான் யாருடைய கையில் இருந்தால் நம்முடைய வாலிப பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள் என்பது நாம் அறிந்தது தானே. வாலிபர்கள் கர்த்தருடைய கருத்துக்குள்ளாக இருக்கும்போது அந்த வாலிபர்கள் கர்த்தருக்காக எழுதுவார்கள், பிரகாசிப்பார்கள் என்று இல்லையா? இன்னைக்கு மாணவர்களாக நாம் இருக்கிறோம். மாணவர்களுக்கு மிகவும் தேவையானது கல்வி. இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட பார்க்கும்போது கல்வி இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்கிறது சற்று கடினமான காரியம். அப்படித்தானே? கல்வி இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்கிறது சற்று கடினமே. ஆனாலும் இந்த உலகத்துல வாழ்கிற நாம் அறிவு சார்ந்த நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா? இந்த கல்வியின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். சரியா? கல்வியின் முக்கியத்துவம் என்ன? முதலாவது பார்த்தோம்னா அறிவு மற்றும் திறமைகளை வளர்க்கிறது. நாம் கல்வி கற்கும் போது அறிவு வளர்கிறது இல்லையா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி,
என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். இல்லையா? ஞானம் என்று சொல்லப்படுகிறது, புத்தி என்று சொல்லப்படுகிறது. ஞானம் என்றால் என்ன? ஞானம் எல்லாருக்கும் ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் ஞானம் கர்த்தர். புத்தி அப்படின்னா என்ன? புத்தி அப்படின்னு சொல்றது நாம் கற்றுக்கொள்ள நாம் அனுபவத்தில் நாம் கலெக்ட் பண்ணி கொள்கிற ஒவ்வொன்றத்தையும் நாம் புத்தி என்று சொல்லலாம். சரியா? காமனா இப்ப பார்த்தோம்னா ஒரு இலை என்ன நிறத்துல இருக்கிறது? பச்சை நிறம். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பச்சை நிறத்துல இருக்கிறது இல்லையா? ஆனா படிக்கிற கல்வி கற்ற பிள்ளைகளிடத்தில் ஏன் பச்சை நிறத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அந்த பிள்ளைகள் பதில் சொல்லுவாங்க. ஏன் பச்சை நிறத்தில் இருக்கிறது? அதுக்குள்ளான குளோரோஃபில் இருக்கிறது. அதுதான் என்ன செய்யுது? பச்சை நிறமா இருக்குது. இது கற்றுக்கொள்ளுதலின் மூலமாக நாம் அடைகிறது. கற்றுக்கொள்ளுதலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறது. அனுபவத்தின் மூலமாகவும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ கல்வி அறிவு மற்றும் திறமைகளை நமக்குள்ளால வளர்க்கிறது. இது முதலாவது. இரண்டாவது பார்க்கும்போது நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற உதவுகிறது. நல்ல தொழில். இந்த உலகத்துல தொழில் வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, வேலை வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக வேணும். அப்படித்தானே? வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று கட்டளை கொடுக்கிறார். அப்போ இந்த வேலை வாய்ப்புகள், இந்த போட்டியான இந்த உலகத்துல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம கற்றுக்கொள்ளும் போது வேலை வாய்ப்புகள் நமக்கு சுலபமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? அப்போ பவுல் சொல்லுகிறது மாதிரி வேலை ஒருத்தன் செய்யாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்கிறார். அதே மாதிரிதான் அவர் சாட்சியாக சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதவர்களுக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது சொல்றாரு, யாருக்கிட்டையும் நான் இலவசமாய் வாங்கி சாப்பிடல, நான் வேலை செய்துதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேலை இந்த உலகத்துல வேணும்னா கல்வி மிகவும் முக்கியமானது. அதனால பிள்ளைகள் என்ன செய்யணும்னா கல்வியை நேர்த்தியாக கற்றுக்கொள்வது அவசியமானது. சரியா? அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, 3ஆவதாக நம்ம பார்த்தோமானால் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற உதவுகிறது. கல்வி கற்றவர்களுக்கு நல்ல அந்தஸ்து உள்ளது தானே? இல்ல, ஒரு நல்ல ஒரு மதிப்பை பெற்றுக் கொள்கிறார், அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நமக்குள்ளாலே 4வது பார்க்கும்போது தன்னம்பிக்கை வளர்கிறது. கற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல போய் நம்ம பேசுகிறதற்கும் நிற்கிறதற்கும் நமக்குள்ளாலே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது. நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு கூடுகையில போய் நிற்கிறதற்கு சற்று கடினமாக இருக்கும் இல்லையா? நம்ம தலையில் வந்து நிற்கிறதற்கு கடினமாக இருக்கும். கல்வி அதுவும் தேவையாக இருக்கிறது. கல்வி மனதை மெருகூட்டுகிறது. நாம் கற்றுக்கொள்ள நம் இருதயம் என்ன ஆகுதுன்னா சாஃப்ட் ஆகுது, நல்ல மெருகூட்டப்படுகிறது, அழகுபடுத்தப்படுகிறது. கல்வி தேவை, கல்வி நிச்சயமாக தேவை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கல்வி உதவுகிறது. வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறதுனா நம்ம கலாச்சாரங்கள், வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கும். கற்றுக்கொள்ளாத பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். கற்றுக்கொண்ட பின் அவருடைய வாழ்க்கை திறம் எப்படி மாறுகிறது? அழகாக மாறுகிறது இல்லையா? அந்த கல்வி அறிவு முக்கியமானது, அது தேவை. சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறது. சமூகத்துல நல்ல எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகமாக இருக்குமானால் அந்த கல்வியாளர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இந்த இடத்துலயே நம்ம சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு மேன்மை. அந்த சமூக வளர்ச்சிக்கும் கல்வி என்பது தேவையாக இருக்கிறது. சுருக்கமாக நம்ம சொல்ல போனா கல்வி என்பது ஒருவரின் அறிவு திறமையை மேம்படுத்துவதோடு ஆளுமை மற்றும் அணுகுமுறையை வளர்க்கிறது. இதன் மூலம் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் ஒருவரின் மதிப்பு, அந்தஸ்து மற்றும் வாழ்க்கை திறன்கள் பெற உதவுகிறது. இப்போ கல்வி நிச்சயமாக நாம் தேவை அப்படிங்கிறத மறந்து கொண்டோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். உலகமும் இன்னைக்கு கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான்னு கேட்டா கல்வி கொடுக்கிறது. பெற்றோர் எவ்வளவு கடினப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கிறார்கள். எவ்வளவோ எக்ஸாம்ஸ் வேணும்னாலும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடிகிறது,
அதுல பிள்ளைகள் அதுல என்றாக முடிகிறது. அதுல கற்றுக்கொள்ளுகிறதுக்கு பல வழிகளை உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படித்தானே? இன்னைக்கு உலகத்தில் நம்ம அதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அதை கற்றுக்கொள்ள முடியாத நிலைமையெல்லாம் இல்லை. உலகம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருகிறது. ஆனாலும் வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? நாம் இந்த கல்வியுடன் வேதத்துடன் அந்த கல்வியை நாம் பயிலும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த மாணவர்கள் இந்த இதை பார்க்கும்போது கருத்துரை கொடுத்திருந்தாங்க, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இதே தலையங்கத்தை தான் நானும் எடுத்திருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. இதே தான் நான் எடுத்து வந்தேன். இதே டைட்டில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஞானத்தின் தொடக்கம் எனது கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழிகள் புத்தகத்துல 2 இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? எந்தெந்த இடத்துல சொல்ல முடியுமா? நீதிமொழிகள் 1:7. இனி ஒண்ணு இங்க இருக்கு, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்கலாம் வசனத்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படித்தானே? இப்ப 2 இடத்துலையும் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னொன்று என்ன சொல்லப்படுகிறது? ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். அது என்னது? பரிசுத்தரை அறிகிற அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவு. இந்த 2 காரியத்தை தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரியா? அப்போ மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அசட்டை யார் பண்ணுவாங்க? அசட்டை அப்படின்னு சொல்றதுன்னா என்ன? நம்ம சொல்றோம் கேட்க மாட்டாங்க. இதுதானே? நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. அதான் கீழ்ப்படியாமல் இருக்குது. கீழ்ப்படியாமல் இருக்கு. ஏன் கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறது? அசட்டை. இவங்க சொல்றத கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு அசட்டை இல்லையா? இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில இந்த காரியம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய அதிகமாக இருக்கிறது. அசட்டை அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதனால கீழ்ப்படிதல் இல்லாமல் போகிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கீழ்ப்படிதலே முதற்படி. கீழ்ப்படிதல் அதுவே முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த உயரத்துக்கு ஏற வேண்டுமானாலும் கீழே படியில நின்றுதான் நம்ம என்ன செய்யணும்? மேலே ஏறணும். கீழ்ப்படிதல் இல்லாமல் வருகிற உயர்வு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான உயர்வாக இருக்காது என்பது விஷயம். கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு உயர்வு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது இல்லை அப்படிங்கிறது நிச்சயம். சரியா? 2வது நம்ம பார்த்தோம்னா பரிசுத்தரை அறிகிற அறிவு. இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவையும் நம்ம என்ன செய்யணும்? இதோடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தரால் உயர்த்தப்பட்டும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நபரை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் உயர்த்தப்பட்டார், ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியாத, இந்த வார்த்தையை அட்டாச் பண்ணிக்கோங்க, முழுமையாக கீழ்ப்படியாத ஒரு மனிதரை குறித்து நம்ம என்ன செய்யும் பார்க்கிறோம். கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லல, முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். ஒபீடியன்ஸ்னா என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பிள்ளைகள் இடத்துல கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்ம சொல்றத அப்படியே செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கர்த்தரும் அதை தான் நினைக்கிறார், கர்த்தரும் அதை தான் விரும்புகிறார். அப்போ நாம் இந்த சவுலுக்கு நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் சொல்லும் போதே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு சவுல் எப்படி முழுமையாக கீழ்ப்படையலையோ அப்போது கர்த்தருடைய மனம் வலித்தது. அதே போல நாம் முழுமையாக கீழ்ப்படியாக இருந்தால் கர்த்தருடைய இருதயம் வலிக்கும். அதை நாம் என்ன செய்வோம்? உணர்ந்து கொள்ளலாம். சரியா? சரி, சவுலின் கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, சவுல் ராஜாவான காலம் முதல் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் இல்லையா? சவுல் ராஜாவாக வைக்கப்பட்டது. சவுல் ஆசைப்பட்ட ராஜாவானார் இல்லை.
சவுல் ஆசைப்படவே இல்லைல்ல, அவர் தான் ராஜாவாக்கப்பட்டார். 21:22 10ஆம் அதிகாரம் 21:22 அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின போது சாமுவேல் என்ன செய்யறாரு? சீட்டு போடுறாரு. சீட்டு போடும்போது பென்யமீன் கோத்திரத்துல விழுது. அது சீட்டு போடும் போது கடைசி யார் பேர்ல சீட்டு விழுது? சவுலின் பேரில் சீட்டு விழுகிறது. அவன் இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னான். சவுல் பேர்ல சீட்டு விழுது. ஏற்கனவே சவுல் கிட்ட சவுல் சொல்லிட்டார், நீதான் ராஜாவாக போற, அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே தெரிந்திருந்தும் சீட்டு விழுது அவருக்கு பேர்ல. ஆனால் சவுல் அங்கே இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரு? ஒழித்துக் கொண்டிருக்கிறார். ராஜா அவர்களுக்கு அவருக்கு ஆசையும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு பெருமையும் அளவு இல்லை. சரியா? இப்படித்தான் அவர் ராஜாவாக்கப்படுகிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது 1 year ஃபர்ஸ்ட் இயர்ல அவருக்கு ஒரு யுத்தம் நடக்குது. அன்னைக்கு காலத்துல ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும் போது யுத்தங்கள் அதிகம் செய்வார்கள் இல்லையா? இந்த 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது யாவேசை அம்மோனியர்கள் முற்றுகையிடுகிறார்கள். 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீழேயாத்தில் இருக்கிற யாவேசை முற்றுகை போடுகிறார். இந்த முற்றுகை போடும்போது இந்த யாவேசு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சவுலை போய் உதவிக்காக கேட்கிறார்கள். எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நிறைய உடன்படிக்கை எல்லாம் பண்ணி பார்க்கறாங்க, அவங்களால முடியல. சோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா சவுலை கூப்பிடுறாங்க உதவிக்காக. சவுலும் உதவிக்காக போகிறாரு, வெற்றி கிடைக்கிறது. சரியா? இதுக்கு முன்னால ஒரு காரியம் நான் சொன்னேன். இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம், 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சவுலை ராஜாவாக்கினார்கள். ஆனா பேலியாவின் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனும் காது கேளாதவன் போல் இருந்தான். இப்ப ராஜாவாக்கப்படுகிறான், ஆசைப்பட்டு ராஜாவாகல. ஆனா என்ன செய்யறான்? ஒரு சில ஜனங்கள் சொல்றாங்க இவனா ராஜாவாக போறான் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன செய்யல? காது கேட்காதவன் போல் இருந்து கொண்டான். இது ஒரு நல்ல குணம், அப்படித்தானே? அப்ப நல்ல குணமாக இருக்கிறது. இதே மாதிரிதான் இந்த யுத்தத்துக்கு பிறகு இவங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போதும் 12ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா சொல்லியிருக்கோம், அப்போது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். இந்த இடத்துலயும் அவர் சொல்றாரு, இப்ப வெற்றி கிடைச்சிருச்சு. முதல்ல ராஜாவானா, இப்போது வெற்றி கிடைச்சிருக்கிறது. வெற்றி கிடைக்கப்பறம் சொல்றாங்க ஜனங்கள், அன்னைக்கு இவன ராஜாவாக போறான்னு சொன்னாங்க, அவங்க எல்லாம் கொல்ல போடலாம் அப்படின்னு. அப்பயும் அவர் என்ன சொல்றாரு? நோ, கொல்லப்படாது, இன்னைக்கு யாரும் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அடுத்தது 1 year தாண்டினோடனே பெலிஸ்தியரோடு யுத்தம் வருகிறது. அதை நம்ம 13ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 1 year அவருக்கு தாண்டிடுச்சு. இப்ப என்ன வந்துருச்சு? அவருக்கு ஆள் பலம் வந்துருச்சு, ஆளுமை திறன் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனா தெய்வ பயம் இருக்கான்னு கேட்டா இருக்குது கொஞ்சம். பாருங்க, 7, 8, 9 அந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா தெரியும். 8ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தனக்கு சாமுவேலை குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த பலியை செலுத்தி காணிக்கையை படைக்கிறதுக்கு யார் வருவேன்னு சொல்லியிருந்தாரு? சாமுவேல் வருவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 7 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாரு. 7 நாள்ல வருவேன் அப்படின்னு சொன்னாரு. வெயிட் பண்ணி பாக்குறாரு, 7 நாள் யாரை காணோம்? சாமுவேலை காணவில்லை. உடனே என்ன செய்யறாரு? ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இப்ப ஜனங்களுக்கு பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வரும்போது இவன் இன்னும் யுத்தத்தை ஆரம்பிக்கலையே சொல்லிட்டு ஜனங்கள் சிதறி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் கர்த்தரை சார்ந்திருந்தவன் இப்ப அவனுடைய பார்வை எங்க போகுது? ஜனங்கள் பின்னால போய் என்ன சொல்றான்? அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க பலிகளை செலுத்தினான். அப்போ சாமுவேல் வராரு, வந்து என்ன சொல்றாரு? நீ ஏன் இந்த காரியத்தை செய்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல, சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீ வராதையும் பெலிஸ்தியர் இஸ்மாத்திலே கூடி வந்திருக்கிறது நாங்கள் கண்டபடியினால். அடுத்து சொல்றாரு, கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன்.
அவருக்கு தெரியுது தான் செய்கிற காரியம் தவறு என்பது. ஆசாரியர்கள் தான் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். இவர் செய்யக்கூடாது. ஒரு ராஜா சர்வாங்க தகன பலி செய்யக்கூடாது. அவரே சொல்றாரு, நான் துணிந்து இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்திலேயே சாமியன் சொல்லுவாரு, உங்களுடைய ராஜ்யபாரம் என்ன செய்யாது, நிலை நிற்காது. உங்களுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த ராஜ்யபாரங்களை வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அன்றைக்கே அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. சரியா? இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நாம் இன்று வாசிக்க கேட்ட பகுதி. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் நடக்கிறது. அமலேக்கியரோட யுத்தம் எதற்காக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். எதற்காக கர்த்தர் இந்த யுத்தத்தை வைத்தார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தப்பட்டு வரும்போது, வனாந்திரத்துல வரும்போது அமலேக்கியர் அவங்களுக்கு என்ன செய்யல, டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவங்களை இன்டர்ஃபியர் பண்ணாங்க, வழிமறித்தார்கள். அதை நான் என்ன செய்தேன், மனசுல வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த வேலையை செய்கிறதற்காக உன்னை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு ஒரு பொறுப்பான பணி இல்லையா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருடத்துக்கு முன்பு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோசுவானியா இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படும் போது அவர்களுக்கு வந்த டிஸ்டர்பன்ஸை யார் நடக்க வைக்கின்றார்? கர்த்தர். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன காரியங்கள் நமக்கு எதிராக யார் நியமம் இல்லாமல் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபகம் வைத்திருப்பார். எப்போது தெரியுமா? நாம் அமைதியாக இருக்கும்போது. நாம் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வருவார். இப்போ இந்த ஒரு கனமான பணிக்காக யாரை நியமிக்கிறார்? சவுலை நியமிக்கிறார். சவுல்கிட்ட சொல்றாரு, இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவனை மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். சரியா? எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும், இரக்கம் வைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் யார்? இரக்கம் காட்டாத தேவனா? இரக்கங்களின் தேவனா? இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆனா இங்க சொல்றாரு இரக்கம் வைக்க வேண்டாம். ஏன்னா கொடிய பாவம் இருந்து அதை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று சொல்றார். இதுதான் இங்க முக்கியம். கொடிய பாவம் இருக்குமானால் அதை கர்த்தர் விரும்புவது இல்லை. அதை முற்றிலுமாக அழித்து போட சொல்றார். முற்றிலுமாக அழித்து போட சொல்றார். சரியா? அந்த முற்றிலுமாக அழித்து போடுதல் தான் இன்னைக்கு நமக்குள்ளால இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த சவுல் என்ன செய்யறாருன்னா, இந்த காரியத்துல சவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா 8ஆவது 9ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணான். எல்லாரையும் கொண்டு போடணும்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? ராஜாவை உயிரோட பிடிச்சு வச்சுட்டாரு, ஜனங்களை கொண்டு போட்டார். அடுத்தது பாருங்க, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தும் அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். எதை தப்ப வைத்தார்கள்? முதல் தரமான கொழுத்த ஆடுகள் மாடுகள் 2ஆம் தரமானவைகள் இவைகள் எல்லாத்தையும் செய்திருக்கான், ஒழித்து வைத்துவிட்டு அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துக்களையும் என்ன செய்திருக்கான்? முற்றிலும் அழித்து போட்டான். இப்போ இவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? நான் முதல்ல சொன்னேன், இவர் கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தாரா? ஆமா, இல்லையா? ஆனா முழுமையாக கீழ்ப்படிந்தாரா? இல்லை. முழுமையாக கீழ்ப்படிந்தாரா? இல்லை. வெற்றி கிடைத்ததா? வெற்றி கிடைத்ததா? வெற்றி கிடைத்தது. ஏன்? ராஜாவை பிடிக்காச்சு, ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. சத்தம் மேல என்ன? ராஜாவை பிடிக்காச்சு, ஜனங்கள் எல்லாம் கொண்டு போட்டாச்சு. சதத்து மேல என்ன வெற்றி வேணும்? எல்லாரையும் கொண்டு போட்டாச்சு. வெற்றி கிடைத்தது. கீழ்ப்படிந்தா, ஆனால் முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. அடுத்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். நான் ஒரு பெரிய பணியை அவர்கிட்ட கொடுத்தேன். எதுக்காக? இஸ்ரவேல்
இஸ்ரவேலர்களை வழிமறித்த, இஸ்ரவேலர்களுக்கு இடையூறாக இருந்த அந்த அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று சொன்னார். இஸ்ரவேலர்களுக்கு வழிமறித்த, அவங்க காணாமல் போகாதபடிக்கு தடை பண்ணின அந்த அமலேக்கியரை முற்றிலும் அழித்து போட்டுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் அழித்து போட்டுன்னு சொன்னேன். ஆனா அவன் செய்யல. அதனால நான் மனஸ்தாபப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மனஸ்தாபப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கும் கூட நான் பரம காணானை சென்றடைவது நமக்கு முக்கியம். அப்படிதானே? அதுக்குதானே நம்ம இருக்கிறோம். அப்படித்தானே? பரம காணானை சென்றடைகிறதுக்கு இடையூறாக காணப்படுகிறது என்னது? நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும். இந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக யார் வந்தாரு? இயேசு வந்தார். அதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்காரு? நிறைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் ஒபே பண்றதுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகள். இந்த கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்கிறோமா? நாம் சொல்லுறோம், இன்னைக்கு நம்ம பாவத்தை செய்தோம், நிறைய பிள்ளைகளை நாம் சொன்னோம், ஆசிரியர்கள் சொன்னாங்க, பெற்றோர் சொன்னாங்க, பிள்ளைகள் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னோம். ஆனா இந்த காரியத்தை நம்ம திரும்ப செய்கிறோமா? இதே காரியத்தை அடுத்த வருஷம் இதே பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? இல்லையா? முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியது அமலேக்கியரின் முற்றிலுமான எதிராக இஸ்ரவேலர்களை காணானுக்கு போக தடுத்த அக்கிரமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரிதான் நம்மை காணானுக்கு சென்றடைவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ, பாவம் காரணமாக இருக்கிறது, அக்கிரமங்கள் காரணமாக இருக்கிறது, இச்சைகள் காரணமாக இருக்கிறது, நிறைய காரியங்கள் காரணமாக இருக்கு. இவை எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறதற்கு கர்த்தர் கட்டளையாக கர்த்தர் அட்வைஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணோம்னா நாம அவங்களை ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கும்னா பகுதி கீழ்ப்படுதல். அந்த பகுதி கீழ்ப்படுதலை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சவுலுடைய மனநிலைமை எப்படி இருந்தது நீங்க வாசிச்சு பாருங்க. நம்முடைய மனநிலைமை போலதான் இருந்துச்சு. சவுலுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்முடைய மனநிலைமை மாதிரிதான் இருந்துச்சு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, மறுநாளிலே காலையில சாமுவேல் பார்க்க போறாரு. ஆனா சவுல் என்ன செய்யறாரு தெரியுமா? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான். தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். எதுக்காக ஜெயஸ்தம்பம்? அமலேக்கியரோடு வெற்றி பெற்றேன். ஆனா அமலேக்கியரோடு உண்மையாக அழித்து போட்டாரா? அந்த முழுமையாக அழித்து போட்டாரா? இல்லை. நாமும் இன்னைக்கு என்ன சொல்றோம்? பாவத்திலிருந்து ஜெயம் பெறுகிறோம். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனை பேர் நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம் என்று எனக்கு தெரியல. ஆனா நம்ம வாரம் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பாவரிக்கை ஜெபம் நடக்கிறது. அதுல நாம் என்ன செய்யறோம்? ஒரு நாளும் அறிக்கை செய்கிறோம். தவறல்ல. மனுஷன் உலகத்துல போகும்போது பாவங்கள் நமக்குள்ளால ஒட்டி கொள்ளுகிறது. ஆனா திரும்ப அதே பாவத்தை செய்கிறோமா? திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படி செய்கிறோம் என்றால் நம்ம என்ன செய்யல? நாம் நம்முடைய அக்கிரமத்தை முழுமையாக அழித்து போடணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. இன்னைக்கு நம்ம வாசிச்சோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ நாம் இன்னைக்கு கர்த்தருடைய ஞானத்தையும் கர்த்தருடைய அந்த ஆலோசனையும் கர்த்தருடைய போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறோமா? அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமானால் நாம் என்ன செய்யணும்? மாறுகிறது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு காரியம், நம்ம மாணவர் நேயராக இருக்கிறதுனால நாம் பிள்ளைகளை குறித்து ஒரு கம்பேரிசன் நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க அப்படிதானே? பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், பலன் வேணும், சுகம் வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? அப்ப அந்த கல்வியை கருத்துற ஞானம், சுகம், பலன் எல்லாத்தையும் கர்த்தர் தருகிறார். நமக்கு அதுல குறைவா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த வாழ்வின் உயர்வுகளை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. வாழ்வின் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த சவுலுக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவருக்கு அருளாக ஈவாக கொடுத்தது. ஆனா உயர்வை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருக்கு
கீழ்ப்படுகிறது மாறி அவருக்கு எப்படி ஆகுது? மனிதர்களை நோக்கி போகிறது. இன்னைக்கு நாம உயர் பதவிகள்ல போகும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல மனிதர்களை சார்ந்து போகிறோமா? மனிதர்களை சார்ந்து போகிறோமா? இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா அலசி பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு முன்பாக அது இஷ்டமாக இருக்குமா? நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மேன்மைகள், பணபலம், பாராட்டுகள் இதெல்லாம் கிடைத்த பிறகு நம் கர்த்தரை செகண்ட் லெவல்ல வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த காரியங்களுக்கு கொடுக்கிறோமா? அப்படி கொடுப்போமானால் நாம கர்த்தரை மனஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பது நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியாதபடிக்கு, இது உலக பிரகாரமான கல்வியினாலும் சரி, மேன்மைகளாலும் சரி, மற்ற பாவ காரியங்களானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த ஞானம் என்ன செய்யாது? நமக்குள்ளால கர்த்தர் கொடுக்கிற ஞானம் நமக்குள்ளால வளருவது இல்லை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பரிசுத்தரின் அறிவே அறிவு. யார் பரிசுத்தர்? யார் பரிசுத்தர்? நம் தேவன் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா யாருன்னா நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எதுக்காக மனுஷனை உண்டாக்கினார்? எதற்காக மனிதனை உண்டாக்கினார்? கேள்வி வைக்கிறேன். தொழுது கொள்ள, வேற கர்த்தருக்கு துதி செலுத்தணும் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல கரெக்டா ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான் கர்த்தர் ஒரு மனிதனை உண்டாக்கினார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான். அப்போ இன்னைக்கு நான் சமுதாயத்துல குடும்பமாக தேவ பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான் இந்த உலகம் கொஞ்ச நாளைக்குரிய காரியம். எவ்வளவு நாளைக்கு நமக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 70 அல்லது 80, அவ்வளவுதான். அவ்வளவு நாளைக்குரிய காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிறது நம்ம அறிந்த ஒன்று இல்லையா? இந்த இதுக்கு இந்த 2வது ஞானம் முக்கியம். பரிசுத்தரை அறிகிற அறிவு முக்கியம். இந்த 2வது அப்படின்னு சொல்றது என்னது? நித்திய ஜீவனை குறித்த காரியம் அப்படிதானே. இந்த நித்திய ஜீவன் எப்படி வருகிறது? இதுவும் கற்றுக்கொள்வதில் தான் வருது. இந்த நித்திய ஜீவனை கற்றுக்கொள்வதில் தான் வருது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மீதனாகிய கர்த்தரையும் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன். நான் முதலே சொன்னேன், அறிவு, அறிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதல் எப்ப நடக்கும்? கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள. உலகத்தின் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள உலக அறிவை கற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்தரின் அறிவு நமக்குள்ளால வருகிறது. வேதத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்தரின் அறிவு நமக்குள்ளால வருகிறது. அந்த நுணுக்கங்கள், உலக பிரகாரமான கல்வி சில நுணுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது உலகத்துல வாழ்கிறதற்கு. ஆனா வேத கல்வி, வேதத்துல நித்திய ஜீவனை அடைகிறதற்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ அதை நமக்கு கண்டிப்பாக கற்றுத்தரும். அது கற்றுத்தரும். அதை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். வேற எதுவுமே இல்லை. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அப்படித்தானே சொல்லியிருக்கு பைபிள்ல. கர்த்தரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். வேற எதுவுமே இல்லை. அப்ப எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? பரிசுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிற லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய ஒரு வசனம். லேவியராகமம் 20:26. என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும். உலகத்துல எனக்கு ஏற்ற பரிசுத்தம், அது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் என்னுடையவர்கள். நீங்க யாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக வாடுகிறவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்ற நேர்ல நம்ம இருக்கிறோமானால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்குள்ளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரித்தல்,
அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது போகுது. ஏன்னா கல்வி நம்மளை இன்னைக்கு எங்க கொண்டு போகுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கொண்டு போகுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து செல்லுகிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த உலக கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது உலகத்தின் மேன்மைகளை, உலகத்தின் சம்பத்தை, உலகத்தின் ஆஸ்திகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ரெண்டாவது சொன்ன அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால இருந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா முடியாது. கொஞ்சம் பேர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப முதலாவது வாழ்க்கைக்கு நாம் ஒருவேளை நாம் ரெடியா இருக்கிறோம்னா, ரெண்டாவது ஒரு காரியம் பரிசுத்தரை அறிகிற அறிவில நாம் ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது அவ்வளவு காரியங்கள் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல அசுத்தங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கு, அப்படிதானே? அப்ப நம்மளே சொல்லுவோம், இன்னைக்கு உலகத்துல நம்ம எப்படி வாழ முடியும், எப்படி வாழ முடியும்? நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறதே போதும், சர்ச்சுக்குள்ள வர்றாங்களே அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் நமக்குள்ளால வந்துச்சு. ஏன்னா உலகம் அப்படி இருக்கிறது. ஏன்னா வசனமும் அப்படிதான் சொல்லுது, தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கருக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் அப்படிதான் இருக்குது, உலகம் பொல்லாங்கருக்குள்ளதான் இருக்குது. நம்ம எப்படி உண்டாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். இந்த அறிவை அறிந்து கொள்வதுதான் என்னது? பரிசுத்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவை பெற்றுக் கொள்வதுதான் என்னது? பரிசுத்தரை அறிகிற அறிவு. உலகம் அப்படித்தான் இருக்கும், உலகம் பொல்லாங்கருக்குள்ளதான் இருக்கும். ஆனா நாம் என்ன செய்யணும்னா தப்பித்துக் கொள்ளணும், அதுக்குள்ளால நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுதான் என்னது? பரிசுத்தரை அறிகிற அறிவு. ஏன்னா இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்து காமிச்சுதான் போனாங்க, வாழாம எல்லாம் போகல. எல்லா பாடுகளையும் எல்லா சோதனைகளும் இயேசுவுக்கு உண்டு. அப்படித்தான் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்து காமித்தார். இந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில பல்வேறு விதமான பாவங்கள் இருக்கிறது. போதை பழக்கம் இருக்கிறது, குடி பழக்கம் இருக்கிறது. மெயினா பாத்தீங்கன்னா மொபைல் போன் அடிக்ஷன் இன்னைக்கு அதிகமா இருக்குது. கேம்ஸ் அடிக்ஷன், சினிமா அடிக்ஷன், சீரியல்ஸ், இன்னும் நிறைய பாலியல் பாவங்கள் கூட இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. எப்படி இந்த பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளால வருகிறது? எப்படி இந்த பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளால வந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணுமா? ஏன்னா உலகம் எங்கதான் இருக்கு? யார் கையில இருக்கு? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கன் என்ன செய்வான்? நம்மளை அங்க கொண்டு போகாதபடிக்கு, நான் பரலோகம் போகாதபடிக்கு தடுக்கிறதுக்கு தான் என்ன செய்தான்? பொல்லாங்கன் வழி செய்து கொண்டிருக்கிறான். இந்த அமலேக்கினை போல, இஸ்ரவேலர்களை வழிமடித்த அமலேக்கினை போல இன்னைக்கு பொல்லாங்கன் நாமும் இந்த தீமையான காரியங்களை செய்வதற்கு என்ன செய்துட்டு இருக்கான்? வழிமறித்து கொண்டிருக்கிறான். இதான் நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? எல்லா விஷயம் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் என்ன செய்யாது? எனக்கு தகுதியா இருக்காது. ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லையா? இன்னைக்கு பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தை ஒத்த வேஷத்தை தரித்து கொடுக்கிறோமா? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொடுக்கிறோமா? ஒரு கோட்ஸ் அழகா சொல்லுவாங்க, teach your children to pray so if their little hearts feel heavy they can go to God and not to the world. பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? சிறு வயது முதல் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். எப்பெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறீர்களோ, எப்பெல்லாம் அவங்களுடைய இருதயம் சோர்வடைகிறதோ, அழுகிறதோ, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கட்டிடத்துல போவாங்க, உலகத்துக்கிட்ட போக மாட்டாங்க. கற்றுக்கிட்டு போவாங்க, உலகத்துக்கிட்ட போக மாட்டாங்க. இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இதே மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற காரியங்கள், எல்லா காரியமும் நமக்கு பாவத்தை உள்ள கொண்டு வருகிறது. the way we dress up, நம்ம ட்ரெஸ் பண்ற காரியமா இருக்கிறோம், the way we walk, நம்மளோட ஹேர் ஸ்டைல், நம்மளுடைய அலங்காரங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகள் முதல், சிறு பிள்ளைகள், நீங்க சின்ன பிள்ளைகளே அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி பாருங்க. அந்த சின்ன பிள்ளைகள் உலகத்துக்கு நேரம் போக மாட்டாங்க. அப்படி போனாலும் நம்முடைய ஜெபங்கள் பிள்ளைகளை என்ன செய்யும்னா பிள்ளைகளை இங்க கொண்டு வந்துடும், கண்டிப்பாக கொண்டு வந்துடும்.
இந்த அறிவு நமக்கு வேணும். நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, உலகம் இப்படித்தான் இருக்கும், நாம் இப்படித்தான் இருக்கணும். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்படி நம்ம சொல்லி கொடுத்தாங்க நம்ம உலகத்துக்குள்ளால அனுப்பும் போதுதான் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே உலகத்துக்குள்ளாலே போறாங்க. ஓ, நம்ம இப்படி இல்லையே, நாம் இப்படி இல்லையே, அதே போல நம்ம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், உலகம் அப்படித்தான் இருக்கும், உலகம் அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் சொல்லியிருக்கு லேவியராகமம் 20:26 அப்படித்தான் சொல்லியிருக்கு. உலகம் அப்படித்தான் இருக்கும், ஆனா நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன், உங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். நம்ம இன்னைக்கு பெற்றோர் பண்ற தவறு என்னன்னா, இந்த உலகம் மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளால போயிட்டு இருக்கு. நம்மளும் என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகளே மாடர்னா நடத்துவோம். அப்படி இல்லைன்னா மதிப்பு இல்லையே, அப்படி இல்லைன்னா அந்தஸ்து இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ், ஒரு மாயைக்குள்ளாக நம்ம என்ன செய்திருக்கோம், போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, கர்த்தரை அறிகிற அறிவுதான் பிள்ளைகளுக்கு மேன்மை. கர்த்தரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். கலாத்தியர் 5:19 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனத்துல மாம்சத்தின் எல்லா கிரியைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் 4 கிரியைகளை நீங்க பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிரகம். இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? இன்னைக்கு திருச்சபைகள்ல சினிமா பார்க்காத குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும்? பார்க்கறதே இல்லை. குடும்பமாக இருந்து இன்னைக்கு பார்க்கிறவர்கள் உண்டு. இதுலதான் என்ன செய்யுது, இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் உள்ள வருது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு என் பிள்ளை கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நாமே காட்டி கொடுத்து விட்டு என் பிள்ளை கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம இங்க இருக்கும்போது இதை கேட்கும் போது இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கும். பாவத்தை பார்க்கும் போது பாவ சிந்தனை தான் நமக்குள்ள வரும் இல்லையா? எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கோமோ அந்த என்விரான்மெண்ட் தான் நமக்குள்ளார இருக்கும். எதை அதிகமாக நம்ம உட்கொள்ளுகிறோமோ அதுதான் என்ன செய்யும், வெளிப்படும். கண்டிப்பா நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், இதெல்லாம் பார்த்துக்கொள்வோம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் இன்னைக்கு நம்ம கரத்துக்குள்ளால இருக்கு. இந்த மொபைல் போன் மட்டும் இருந்தா போதும், ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், இது எல்லாமே நம்ம கரத்துக்குள்ளால இருக்கு. இதெல்லாம் எதன் மூலமாக வந்தவை? கல்வியின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டது. கல்வியின் மூலமாக பெற்றுக்கொண்டது. ஆனா இந்த கல்வியின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த டிவி, மொபைல், இன்டர்நெட், இன்னும் ஏஐ டெக்னாலஜிஸ், ரோபோட்டிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வாழ்விழக்க செய்து கொண்டிருக்கிறது. நான் நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்க்கும்போது ஒரு ரோபோட்டை என்ன செய்யறாங்க, மேரி பண்ணிக்கிறாங்க, அவங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம எந்த உலகத்துல போய்க்கணும்? இதெல்லாம் எதிர்த்து வந்தது, கல்வியிலிருந்து வந்தது. நம்முடைய கல்வி நம்மையே அழித்துக் கொண்டிருக்கிறதோ, நம்முடைய கல்வி நம்மையே அழித்துக் கொண்டிருக்கிறதோ நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரியா? இன்று நான் சொன்னோம், நம்ம வாசிச்சோம் 1 கொரிந்தியர் 1:5 இதுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லியிருக்க ஒரு வசனத்துல நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம், ஞானமே முக்கியம், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள அப்படின்னு படிச்சோம். ஆனா அந்த 1 கொரிந்தியர் 1:5 அந்த அதுல உள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னா, புத்திமான் எங்கே, ஞானி எங்கே, புத்திமான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை அதுல சொல்றேன். 1 கொரிந்தியர் 1:19 அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தி அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. நீ ஞானத்தை பெற்றுக்கொள், நீ புத்தியை பெற்றுக்கொள், எல்லாத்தையும் பெற்றுக்கொள், ஆனா நீ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்குமானால் எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அந்த அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பலவான்களை, பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த, ஞானத்தில் குறைவுள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்த. யார் ஒருவர் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறார்களோ கர்த்தர் என்ன செய்வார், அவங்கள வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்றது நிச்சயம். நான் வாசிச்சு கேட்டோம், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. உலகத்துல மேன்மையாக ஒரு 80 வருஷம் நம்ம வாழ்ந்துக்கலாம், அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரைக்கும் நம்முடைய பேச்சை பேசுவாங்க. ஆனா கர்த்தரை அறியாதபடி வாழ்வோமானால் நித்தியமாக நம்ம எங்க போயிடுவோம், நரகத்துக்கு நேராக போயிடும். நம்ம நினைக்கப்படாமலே போய்விடுவோம். இவர் பவுல் தீமோத்தேயுக்கு அவருக்கு இளம் ஊழியம் அவருக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு 4:12 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதவனுக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இளம் ஊழியரான தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்முடைய கருத்துல நம்ம பாடணும், மகிழ்வோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாடம். கர்த்தர் வரும் வரைக்கும் அவர் கரத்துல கொடுத்த பொறுப்பை நான் செய்து நிறைவேற்றினேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய கருத்திலும் கர்த்தர் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். எல்லாருடைய கருத்திலும் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை
கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அந்த பொறுப்பை நாம் செய்து நிறைவேற்றி நடக்கிறதற்கு மற்றவர்களுக்கு நாம் மாதிரியா இருக்க நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கணும். மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க கடமைப்பட்டவர்கள். ஒரு நல்ல ஒரு ஜெபம் இருக்கிறது. என்னைக்கும் அந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. சங்கீதம் 143 என்ன சொல்லுது தெரியுமா? யாருக்கா சொல்லாமா? பார்க்காம சொல்லாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு மாட்டேங்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு. நீரே தேவன், உங்களுடைய நல்ல ஆவி உங்களை செவையான பாதைகளே நடத்துவாராக. இந்த ஜெபத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். எதை செஞ்சாலும் இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு கேட்டு கேட்டு செய்வார்களானால் தீமைகள் நம்மளை தொடாதபடிக்கு நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். இவ்வளவு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். நமக்கு தெரிந்த 2 இன்சிடென்ட்ஸ் சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். தானியம் நமக்கு தெரியும். தானியம் கற்றுக்கொண்டவரா அப்படின்னு கேட்டா நல்ல கற்றவர். அந்நிய தேசத்துல அதிபதியாக மாற்றப்பட்டவர், அந்நிய பாஷைகளை கற்றுக்கொண்டவர், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர். இது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர் அதிபதியா இருக்கிறாரு. ஆனா அதிகாரியா இருந்தாலும் அவர் எதை மறக்கல? 3 வேளை ஜெபிக்கிறதை மறக்கவில்லை. அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் அந்த காரியத்தை எல்லாம் செய்தார் அப்படின்னு ராஜாவை சாட்சி சொல்றாரு. கரிராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சாட்சி கொடுக்குறாரு. தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று ஒரு அந்நிய தேசத்துல சொல்ல முடியுமானால் நம்முடைய இடத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல சொல்ல முடியாதா? நாம் சொல்லுகிறதுக்கு முடியாதா? முடியும். நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லணும். அதே மாதிரி பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட யோசேப்பை நமக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை, என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய முடியும்? குற்றம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு விரோதமாக நான் குற்றம் செய்வது எப்படி? இந்த காரியங்கள் நமக்குள்ள ஆழமாக நம்ம பிள்ளைகளுக்குள்ள போட்டுருது. கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி குற்றம் செய்வேன் இல்லையா? சின்ன பிள்ளைகளும் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நீங்க வெற்றி பெறுகிறீங்க, எல்லாரும் எக்ஸாம் வைக்கிறாங்க, எக்ஸாம்ல வெற்றி பெறுகிறோம். சவுலை போல வெற்றி பெறுகிறோமா இல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வெற்றி பெறுவோம்? ஏன் எத்தனை பேர் என் புக்கு கொண்டு காசு தந்தா கூட நான் பார்த்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காரியங்களை சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன காரியங்களை சொல்லி இன்னைக்கு பெரிய பாவங்கள் நம்ம பிள்ளைகள் செய்யல, கொலை செய்யல, திருடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா சின்ன காரியங்களை கற்றுக் கொடுங்க, சின்ன குற்றங்களை கற்றுக் கொடுங்க. பார்த்து எழுதாதீங்க, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன டிசிப்ளின்ஸ் மேக் a big change. ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளார உருவாக்கும். அதுதான் வித்தியாசத்தை காட்டும். இப்போ அந்நிய தேவர்களை வணங்குகிற எல்லாரும் கொலை செய்து கொண்டிருக்கிறார்களா? இல்ல. எல்லாரும் கற்றுக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல. நம்ம என்ன செய்யணும்? அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அதனால மாணவர்களுக்கு நான் சொல்ற காரியம் என்னன்னா, நல்லா கற்றுக்கொள்ளுங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க, நல்ல ஒரு அதிபர்களாக மாறுங்க, பெரிய பெரிய அந்தஸ்துல நீங்க வாங்க. ஆனா தானியேலை மாதிரி என்ன செய்யாதீங்க? ஜெபிக்க மறந்து விடக்கூடாது, கர்த்தரை துதிக்க மறந்து விடக்கூடாது. எந்த நிலைமைக்கு உயர்த்தப்படலாம் என்ற வாய்ப்புகள் கிடைத்தாலும் பரிசுத்தத்தை இழந்து நாம் உயர்த்தப்படக்கூடாது. பரிசுத்தத்தை இழந்து நாம் என்ன செய்யக்கூடாது? உயர்த்துதல், அந்த ஒரு உயர்த்துதல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? விட்டுறணும். எல்லாரும் சேர்ந்து நல்ல கற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்துல நாம ஏற்படுத்துவோம். அதன் மூலம் தேவ ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். கட்டதாமே இந்த வார்த்தை மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நம்ம மனதில் வேண்டிய சற்று தலைமைக்காக நம்ம செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. இந்த நாட்களும் தகப்பனே அப்பா, மாணவர்கள் ஏதாவது ஆசிரித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே பார்க்கிறேன் அப்பா. உங்களுடைய ஞானம் வந்து எங்கிருந்து வருகிறது என்பதை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீரே தகப்பனே. சவுலை போல கீழ்ப்படியாக முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் அப்பா, அந்த முழுமையான கீழ்ப்படிதல் எங்களுக்கு தாங்கராஜாவே அப்பா. இன்னும் தகப்பனே அப்பா, ஒரு தானியேலை போல அந்த எந்த உயர்வுக்கு போனாலும் உண்மை மறக்காதபடிக்கு அப்பா, எந்த உயர்வு கிடைத்தாலும் அது பரிசுத்தத்தை மீறி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நின்ற யோசேப்பை போல பிள்ளைகள் தங்களை காத்துக் கொள்ளலாம். என் கிருபைகளை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். தாழ்த்து நோக்கு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாம் செய்யணும். நீங்க இப்படி நல்ல. ஆமாம்.